அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பரப்புரை கூட்டம் வார வாரம் சனிக்கிழமைகள்ல சில வாரங்கள்ல ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட நடப்பதாக இருந்தது. பிப்ரவரி 21 வரைக்குமே அவங்க திட்டமிட்டு வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 40 பகுதிகளுக்கு மேல அவங்க பார்வையிட்டு அந்த இடங்கள்ல பரப்புரை மேற்கொள்வதாக இருந்தது. இந்த சூழல்ல கரெக்டா 5 பரப்புரை முடிஞ்சு 6வது இடம் அப்படின்னு நினைக்கிறேன். இது 3வது வாரம் அப்படின்னும் போது அந்த 6வது இடம் கரூர். அந்த இடத்தில் வைத்து ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் நேற்று நடந்திருக்குதுங்க. எனக்கு முதல்ல தெரியல. விஜய் அவர்களுடைய லைவ் நான் நேற்று மாலை பார்க்கல. நான் வேற சில வேலையா இருந்தேன். திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்துட்டு, "ஏங்க என்னங்க இப்படி ஆயிடுச்சு?" அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. "என்ன ஆச்சு? ஏதாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? விஜய் அவர்களுடைய பரப்புரையில இப்படி ஒரு நிகழ்ச்சி அதுக்கப்புறம் இப்படி நடந்திருக்கு. நிறைய உயிர்கள் போயிருக்கு" அப்படின்ட்டு. நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் எடுத்து பார்த்தேன். உயிர்கள் போன மாதிரி இல்ல. மயக்கம் அப்படி இப்படின்ற மாதிரி தான் செய்தி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்திலே நமக்கு வந்து அங்க கரூர்ல இருக்கக்கூடியவர்கள் அல்லது கரூர்ல இருக்கக்கூடியவர்கள் மூலமாக நமக்கு சென்னையில் வேண்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் மூலமாக நமக்கு வந்த தகவல்ல இல்லைங்க. 30 பேருக்கு மேல போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்க வந்து நம்ம நினைக்கிறத விட ரொம்ப மோசமான ஒரு நிலையா இருக்குது. அதனால குழந்தைங்க நிறைய பேர் இறந்திருக்காங்க அப்படின்ற செய்தியும் கேள்விப்படுறோம். இது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டா அதே மாதிரி ஒரு 2, 3 மணி நேரத்துலலாம் இது செய்திகள்லயும் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்னு நமக்கு தெரியல. என்னன்னு சொல்லி இதுக்கு பேசுறது? என்னன்னு சொல்லி எழுதுறது? எதுவுமே புரியல. அப்படியே ஒரு மாரி ஸ்டன் ஆயி நிக்கிறோம். யார் இதுக்கு காரணம்? எப்படி? இதுக்கு முன்னாடியும் இதே மாரி கூட்டம் அல்லது இத விட பெரிய கூட்டம்லாம் கூடியிருக்குது. அப்பல்லாம் கூட ஒரு உயிர் கூட போன மாரி நம்ம செய்தி எதுவும் கேள்விப்படலையே. போற வழியில ஆக்சிடென்ட் அல்லது முடிச்சுட்டு வெளிய போம்போது வீட்டுக்கு போற வழியில ஆக்சிடென்ட்ன்னு 1, 2 கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா, கூட்டம் கூட்டுன இடத்துல எப்படிங்க 40 உயிர் போகும்? இது எப்படி கரெக்ட்டா கரூர்ல மட்டும் நடக்குது? அப்படின்ற மாரி கேள்விகள் சமூக ஊடகங்கள்லயும் நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சரி, ஒண்ணொண்ணா விஷயங்கள் ஒவ்வொரு முடிச்சுகளா அவிழும். என்னதான் அங்க தப்பு நடந்துச்சு? விஜய் அவர்களுடைய தரப்புல தப்பா? அவங்க அங்க பண்ண ஏற்பாடுகள்ல தவறா? அவங்களுடைய கட்சி அதுக்கு பொறுப்பு எடுக்குமா? என்ன ஏது? அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சையை பார்க்கட்டும். எத்தனை உயிர்கள காப்பாத்த முடியுமோ அத்தனை உயிர்கள காப்பாத்தட்டும். எத்தனை உயிரிழப்புகள தடுத்து நிறுத்த முடியுமோ அத்தனை உயிரிழப்புகள தடுத்து நிறுத்தட்டும். அப்படிங்கிறதுல மட்டும் தான் நம்முடைய பார்வை இருந்துச்சு. அதனால நம்ம அத பத்தி எதுவுமே ரியாக்ட் பண்ண விரும்பாம அப்படியே அமைதியாயிட்டோம். உண்மையிலே சொல்லணும்னா ஏதோ ஒரு விதமான வெறுமையும், அப்படியே ஒரு இருளும் வந்து மண்டையில அப்படியே ஏறிடுச்சு. அப்படியே ஒரு மாரி நமக்கு எதையுமே ரியாக்ட் பண்ணவே தோணல. அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா மறுபடியும் செய்திகள்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்குது. காலையிலிருந்து நம்ம பார்க்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா அங்க என்ன நடந்தது? எக்ஸாக்ட்டா எதனால அந்த இடத்துல அவ்வளோ பெரிய நெரிசல் ஏற்பட்டது? அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் அங்க அந்த பகுதியில இருந்தவங்க, அதுபோக வந்து அந்த சுற்று வட்டாரத்தில இருந்தவங்க, அந்த கூட்டத்தில கலந்துக்கணும்னு சொல்லி ஒரு ஒருத்தரா பேச ஆரம்பிக்கும்போது தான், ஓகே இது நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் நம்ம எல்லாருக்குமே வர ஆரம்பிக்குது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல அந்த இடம் மிக நெருக்கடியான இடமாக இருந்தது. 2வது அங்க ஒரு குழி, ஒரு டிட்ச் மாரி ஒண்ணு இருந்தது. அது வந்து தோண்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பக்கத்துல தான் விஜய் அவர்களுடைய பேருந்து, அந்த பரப்புரைன்றது நடந்துட்டு இருந்துச்சு. பேசிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆச்சு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பேசுறது எதுவுமே யாருக்குமே கேட்கல. அப்ப எல்லாருமே இன்னும் நெருங்கி நெருங்கி வர ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு. ஒரு சிலர் அந்த டிட்ச்ல விழுந்தாங்க. அது அந்த விழுந்ததுல வந்து சில பேருக்கு அடிபட்டுச்சு. இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ்கள் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் காவல்துறை தடியடி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கூட்டம் இன்னும் வேகமா கலைய தள்ளும். ஏன்னா, இப்ப காவல்துறை தடியடி நடத்துறாங்க அப்படின்னா, வெளிய போறதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸிட்ன்னு ஒண்ணு இருந்தாலாச்சும் பூந்து ஓடிறலாம். இது வந்து இந்த பக்கமும் அடப்பு, அந்த பக்கமும் அடப்பு, பின்னாடியும் பல ஆயிரம் பேரு, முன்னாடியும் பல ஆயிரம் பேரு. தடியடின்னு நடத்துனா எங்க போறது? ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி தான் விழுந்தாகணும். அப்படியாக ஆம்புலன்ஸுக்கு வழி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தடியடி நடந்ததாக நம்ம காணொளிகள்லாம் பார்க்குறோம். இப்படியாக நடந்து வந்ததுல கடைசியில பார்த்தா இவ்ளோ பெரிய ஒரு விபத்து அல்லது இவ்ளோ பெரிய ஒரு நிகழ்வு நடந்துருச்சுங்க. என்ன நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் எங்களால ரியலைஸ் பண்ண முடியல. அப்படின்ட்டுலாம் வந்து அந்த பகுதியில் இருந்தவர்கள், அந்த அந்த லைவ் லொகேஷன்ல இருந்தவங்க அவங்களுடைய கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் தரப்பிலிருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லாம தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டாரு. "நான் இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன். என்ன பேசுறதுன்னே தெரியாத மனநிலையில் இருக்கிறேன். அதாவது அங்க பாதிக்கப்பட்ட, இறந்த எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய மனசு உங்களோட தான் இருக்குது." அப்படிங்கிற மாரி அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இப்படி இப்படி செய்திகள் இப்போ வரைக்குமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணொண்ணா இப்ப தான் டிஸ்கஷன் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்குது. பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் இதுக்கு பொறுப்பேத்துக்கணும்ன்ட்டு. இது போயிட்டு இருக்கும்போதே இதுக்கு முன்னாடியே, அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்றத ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே, திமுக டிவிங்களாகட்டும், அதேபோல மிக கடுமையான தாக்குதல் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் மேல ஏற்படுத்தப்பட்டத நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. கொலைகார பாவி இவன் தான். இந்த கூத்தாடி தான். இவனால தான் இது நடந்துச்சு. இப்படி ரசிக வெறி பிடிச்சவங்களால தான் இது நடந்துச்சு. இந்த ரசிக வெறி பிடித்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாத விஜய் தான் இதுக்கு காரணம். இவன் தான் அந்த கொலைகாரன். அப்படிங்கிற மாதிரியான
பல்வேறு பதிவுகளை வந்து அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் போட ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்களுடைய ஒரு பிரஸ் மீட் ஒன்று பார்க்க நேர்ந்தது. அந்த பிரஸ் மீட்ல அவர் ரொம்ப மெச்சூர்டா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அதாவது இது ரொம்ப துயரமான நிகழ்வு, இப்படி நடந்திருக்க கூடாது, அது நினைச்சு பார்க்கும்போதே மனசெல்லாம் வலிக்குது. ஆனா நம்மளுக்கு இருக்கிற வேதனையை விட விஜய் அவர்களுக்கு இன்னும் அதிகமான வேதனை இருக்கும். அதனால இந்த நேரத்துல வந்து இதை பத்தி பேசுறதோட பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி சிகிச்சை செய்யறது, மேற்கொண்டு உயிரிழப்புகளை தடுக்கிறது, இதை பத்தி தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்தை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை தவிர அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள், மற்ற பொறுப்பாளர்கள் அல்லது வந்து சப்போர்ட்டர்ஸ் அப்படின்றவங்க பயங்கரமான டார்கெட்டட் அட்டாக் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் மீதும் அவர்களுடைய கட்சியின் மீதும் வச்சிட்டு இருக்காங்க. ரைட்டு. இன்னொரு பக்கம் திமுக ஐடிவிங்களையும் இதை பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கொலைப்பலி அப்படிங்கிறது விஜய் மேல, விஜய் கைது பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அது போக ஆரம்பிக்குது. இதை எடுத்து பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த இடத்துல ஃபேஸ்புக்ல லைவ் போட்டுக்கிட்டே அந்த இடத்துக்கு போயிட்டாரு. அது போக திமுக அமைச்சர் செந்தில் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் போறாரு. அவர் கதறி கதறி அழுகிறாரு. அதை வந்து வீடியோவா எடுத்து போடுறாங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னனே கேட்டீங்களாடா, இப்படி அநியாயமா செத்து போயிட்டீங்களாடா அப்படிங்கிறத அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. தாவேக்கா ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதனால தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அவர் அழுதுகிட்டே அந்த வீடியோல கன்வே பண்றாரு. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பரவுது. ஆனால் இதை பார்த்தவர்கள் பலரும் கோபம் அடைந்தார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். அது ஏன் அப்படின்ட்டு எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சா நீங்க சொல்லுங்க. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் கோபம் வந்ததாக தான் பதிவிட்டிருந்தாங்க நிறைய பேர். இது ஒரு பக்கம் இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக விரைகிறார் கரூருக்கு. அவரும் அங்கே போயிட்டு ஸ்பாட்டை விசிட் பண்ணுறாரு. அது போக உடனடியாக அவங்களுக்கு நலத்திட்டங்கள் ஏதோ அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அப்போ ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ஏன் குறுகலான இடத்த கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. அப்பயுமே அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு. மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தருமபுரியில் தன்னுடைய பிரச்சார பயணத்தை பாதியிலே நிறுத்திவிட்டு, அதாவது அங்கே அவர் முடிச்சுட்டு அடுத்த கட்ட பயணங்களை நிறுத்திட்டு அவர் நேரடியாக கரூருக்கு போறாரு. அதுக்கு முன்னாடியே கரூர்ல இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட நிர்வாகிகள்லாம், அதே போல முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், இவங்க எல்லாருமே போயிட்டு அங்கேயே இருந்து அவங்களுடைய டீம் மூலமா, அவங்களுடைய ஆட்கள் மூலமா எங்க என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறாரு. போயிட்டு பார்த்துட்டு பிரஸ் மீட் கொடுக்குறாருங்க. அந்த பிரஸ் மீட் தான் இன்னைக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரஸ் மீட்டாக இருக்கிறது. அதுக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இதுக்கு முறையான நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. இவர் இபிஎஸ் அவருடைய பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா, அவர் முதல்ல வந்து அவர்கிட்ட கேட்கறாங்க, ஏன் விஜய் வரல, விஜய் வந்து இங்க இருந்திருக்கணும் தானே அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப அதிமுக வந்து கண்டிப்பா தாவேக்காவை அவங்க தனக்கு இடையூறாக நினைச்சிட்டு இருப்பாங்க. தாவேக்கா இந்த தடவை களத்துல இறங்குனதுங்கிறது இவங்களுக்கு இடையூறாக இருந்திருக்கும். அப்ப கண்டிப்பா எரிச்சல்ல இருப்பாங்க. அப்ப இது போன்ற சூழல்கள் வரும்போது எப்படியும் ஒரு 4-5 விமர்சனமோ அல்லது ஏதாச்சும் மாற்று கருத்து வைப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு மீடியா கிட்டையும் இருந்திருக்கும். அதை வந்து அவங்க கரெக்டா அவர்கிட்ட கேட்கறாங்க. ஆனா எந்த அளவுக்கு அவர் ஒரு சீசன்டு லீடர், எந்த அளவுக்கு அவர் ஒரு மெச்சூர்டு லீடர் அப்படிங்கறது அந்த இடத்துல அப்படி ப்ரூவ் பண்றாரு இபிஎஸ் அவர்கள். உண்மையிலேயே நான் பார்த்துட்டு உண்மையிலேயே பெரிய மனுஷன்யா அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. ஒரு சாதாரண பார்வையில் நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு துயரம் நடந்திருக்குது, அதுல யார் என்ன மனநிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் இப்ப என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியாது. அப்படின்னும் போது ஏன் வரல, எதுக்கு வரலன்னு இந்த இடத்துல இதை வச்சுட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். சம்பந்தப்பட்டவர் வந்து அந்த மக்களை பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் நேற்று இது வரைக்கும் அவங்க கட்சியில் அவரை வந்து பார்க்கலைங்கிற வருத்தத்தை அவங்க சொல்றாங்க. சொல்றேனே, மதிப்பிடிக்காத விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும், நம்ம இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் முக்கியம். அடுத்து மறுபடியும் அவர் வாயை பிடுங்க முயற்சி பண்றாங்க. விஜய் அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது அறிவுரை கூற விரும்புகிறீர்களா அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி தலைவருக்கு அறிவுரை சொல்றதெல்லாம் நல்லா இருக்காதுங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு. அதை தொடர்ந்து அவருடைய சில கேள்விகளை எடுத்து அவர் முன்வைக்கிறார். என்னன்னா, எங்களுக்கும் இந்த இடத்த, இந்த குறுகலான இடத்த தான் ஒதுக்குனீங்க. இப்ப விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கும் அது எவ்வளவு கூட்டம் வரும்னு தெரிஞ்சும் நீங்க இப்படி ஒரு குறுகலான இடத்த தான் ஒதுக்குறீங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிற கூட்டமா இருந்தா அதுக்கு கூட்டமே பெருசா வரலனாலும் நல்ல விசாலமான வேற ஒரு இடத்தை ஒதுக்குறீங்க. நாங்க கேட்கிற இடத்தை எங்களுக்கு ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, எதிர்கட்சிகளுக்கு ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா ஆளுங்கட்சிக்கு நல்ல பரவலான இடத்த ஒதுக்கிக்கிறீங்க, கூடுதலான போலீஸ் பாதுகாப்பு போட்டுக்கிறீங்க, அத்தனையும் உங்களுக்குன்னா நீங்க பண்ணிக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்படி எங்கேயுமே இப்படி தடை செஞ்சது கிடையாது.
ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது. ஆளுங்கட்சியோட முதலமைச்சர் வருகின்ற பொழுது கூட்டமே இல்லாத இடத்துல கூட ஆயிரக்கணக்கான காவலர்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதனால் குறை சொல்ல, இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதே போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை, முதலமைச்சருடைய கடமை, காவல்துறையுடைய கடமை. அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள். அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. அதோட சேர்ந்து அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அந்த இடத்தில் உண்மையில் என்ன நடந்தது, அந்த கூட்டத்தில் தள்ளுமுள்ளு அப்படிங்கிறது எப்படி ஏற்பட்டது, ஏற்பட்டதா ஏற்படுத்தப்பட்டதா அப்படிங்கிற மாதிரியான கோணத்தில் அவருடைய சந்தேகத்தை அவர் எடுத்து வைக்கிறார். விஜய் பேசிட்டு இருக்கிறாரு, அடுத்தடுத்து ஆம்புலன்ஸில் வர வேண்டிய தேவை என்ன இருக்குது, ஏன் ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னும் போது அங்க சிலர் கேட்கறாங்க, இல்லைங்க மயக்கம் அடைஞ்சு சில பேர் விழுந்ததாக அப்படின்னு. மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்களா, யார் ஃபோன் பண்ணாங்க? உடனடியாக அங்க எப்படி ஆம்புலன்ஸ்கள் வர ஆரம்பிக்குது. ஆம்புலன்ஸ்கள் வந்த உடனே தடி அடி நடந்து மறுபடியும் தள்ளு முள்ளு நடந்து, இது எதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு ஏதோ ஒரு கன்வின்சிங்கா ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லையே. இந்த நிகழ்வுல பல சந்தேகங்கள் இருக்குது. இது நிச்சயமாக இது விசாரிக்கப்பட வேண்டும், முறையாக விசாரிக்கப்பட்டு அங்க என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஆம்புலன்ஸ் வருது. அப்ப அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது கேட்கிறார். இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை இருக்கு. ஆக எங்க விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ் தெரியும்? கூட்டம் நடத்துறாங்க, மேல இருக்கிறாங்க, மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும். நானும் கூட்டத்தில் போய் 173 தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கேன். மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்ட் ஒளியில் வந்துட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில் பார்த்தேன். இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது. இதெல்லாம் ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான். 27,000 பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லி போலீசார் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க கிரௌட் அதிகமா வந்துச்சு, எங்கிட்ட கேட்ட அனுமதி 10,000 பேர் தான் கலந்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க பிரசிஸ் 27,000 பேர் வந்து எங்களால என்ன பண்ண முடியும்? 4 மாவட்டத்தில் நடந்திருக்கு. 4 மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்திட்டார். அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க, எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தாங்கன்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா, இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? எனவே அவருடைய கடமையிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பதை நான் கருதுகிறேன். இதை தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்னன்னா, இதை அதிமுக சும்மா விட மாட்டாங்க, அவங்க இதை சிபிஐ விசாரணை வரைக்கும் அவங்க இதை கேட்பாங்க அப்படின்ற மாதிரியான நம்ம தகவல்களையும் கேள்விப்படுறோம். அவர்களுக்கு அதிமுகவுக்கு இந்த நிகழ்வில் சந்தேகம் இருக்கிறது. அவர்கள் இந்த நிகழ்வு இயல்பாக ஏற்பட்ட ஒரு விபத்து அப்படிங்கிற கோணத்துல அதிமுக இதை பார்க்கல. அவங்களுடைய சந்தேகத்தை அவங்க எழுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு இபிஎஸ் அவர்களுடைய பிரஸ் மீட் மூலமாக மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இந்த சூழல்ல விஜய் அவர்களுடைய அமைதி நீடிக்க அது வேறொரு விதமான விமர்சனத்தை அவர் மீது நிச்சயமாக ஏற்படுத்ததான் செய்யும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையா இருக்குது. அவர் ரியாக்ட் பண்ணணும், ஏதோ ஒரு வகையில் அவர் ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னாலுமே கூட அவர் ஒரு வீடியோ மூலமாக பேசுறதோ அல்லது பர்மிஷன்லாம் வாங்கிக்கிட்டு மறுபடியும் போய் நேரில் போய் அந்த இடத்துல பார்க்கறதோ அல்லது ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதோ, இப்படி ஏதாச்சும் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை பண்ணி தான் ஆகணும். பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்துக்கான நிவாரணம், அவர்களுக்கு அதுக்கான கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த தார்மீக பொறுப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த குற்ற உணர்வு அப்படிங்கிறத தாண்டி எப்படி இருந்தாலும் நம்மளை பார்க்க வந்தவங்க தானே, நம்மளை பார்க்க வர்றதுக்காக தானே அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாங்க, அதனால அவங்க இறந்தாங்கல்ல அப்படிங்கிற அந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கும், அந்த வலி கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக தாவேகா சார்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்க என்ன செய்ய போறாங்க அண்ட் மேற்கொண்டு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது இப்போ அடுத்த கட்ட பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா சில பேர் என்ன போடுறாங்க அப்படின்னா, இதுதான் விஜய் அவர்களுடைய கடைசி பிரச்சார பயணமாக இருக்க போகிறது. எனக்கு தெரிந்து இனிமேல் விஜயால் என்ன செய்ய முடியும், இனிமேல் அவர் வரமாட்டார், வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு வார்னிங்கை அவங்களுக்கு கொடுத்துருக்கும், மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வை கொடுத்துருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையுமே கூட முன்வைக்கிறாங்க சில பேர். அதனால இதுவே கடைசி பிரச்சார பயணமா, அவர்களுடைய ஷெடியூல்ல இப்ப மறுபடியும் மாற்றங்கள் கொண்டு வர போறாங்களா, அல்லது எல்லாத்தையுமே அவங்க ஒத்தி வைக்க போறாங்களா, அல்லது கேன்சல் பண்ண போறாங்களா, பல கேள்விகள் இருக்குது. அரசியல் விட்டே விஜய் போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரியான பார்வையும் சில பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இதை எப்படி அவர்கள் தாவேகா சார்பில் கையாள போகிறார்கள் அப்படின்னு தெரியல. அவங்க கிட்ட இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த விஷயத்தால அவங்க அப்படியே உறைஞ்சு போய் ஸ்டன்னாகி நிக்கிறாங்க அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியுது. அதே சமயத்துல அந்த கொலைப்பழி அப்படிங்கிறத தூக்கி அவங்க மேல போடுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும், நீங்க நடுநிலையா யோசிச்சு பார்க்கும்போது கூட எந்த அளவுக்கு இது சரியா இருக்கும் அப்படிங்கிறதுன்றதை நான் மக்கள் பார்வைக்கே கூட விட்டுறேன். இப்படி தொடர்ச்சியாக நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது. இதுல எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த பாயிண்ட்டுகள், இந்த கேள்விகள் அப்படிங்கிறது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, சில கேடுகட்ட அருவருப்பான ஜென்மங்கள்
ராத்திரி உயிரிழப்பு ஆரம்பிச்சிச்சு இல்லையா 1, 2ன்ட்டு அப்ப இருந்தே வந்து என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றது, கிரிக்கெட் ஸ்கோர் சொல்ற மாதிரி 5, 10. சில பேருக்கு வந்து இந்த செய்தி மகிழ்ச்சியை கொடுத்திருக்கலாம், அல்லது அரசியல் செய்வதற்கு நல்ல வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சிச்சு, கார்னர் பண்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சிச்சு, இதை வச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிடணும் அப்படின்றதுக்காக இந்த செய்தி சில உயிரினங்களுக்கு, சில மனிதர்களுக்கு ஒருவேளை பாசிட்டிவான சந்தோஷமான உணர்வை கொடுத்திருக்கும் என்றால் அவர்கள் தான் இந்த பூமியிலே வாழ தகுதி இல்லாத ஜென்மங்கள். ஆமா, எவன் வீட்டுல சாவு விழுவும் அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் தான் கேடுகட்ட ஜென்மம். அப்ப ஏற்கனவே விஜய் அவர்களுடைய கூட்டத்துல ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்காதா, ஏதாச்சும் உயிர்கள் போகாதா அப்படிங்கிறதுக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம நேரடியாக இவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியலனாலுமே கூட பல பேருடைய சைக்காலஜியும் அவருடைய மனநிலையும் என்ன மட்டமானது அப்படின்றத நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சு. அவங்களுடைய அந்த வன்மமும் அவருடைய பொறாமையும் பார்க்கும்போது நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சு. அப்படிங்கும் போது இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது அப்படின்னா இது பல பேருக்கு வந்து வெளியே அவங்க மூஞ்ச சோகமா வச்சுட்டு இருந்தாலுமே உள்ளுக்குள்ள அவங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கும். கெட்ட சக்திகளுங்க இவங்க அவங்கலாம் நான் எந்த பேரும் வைக்க விரும்பல. அந்த சக்தி யாரா இருக்கும் நீங்களே கற்பனை பண்ணிக்காங்க. உங்களுடைய சொந்த சிந்தனைக்கே நான் அதை விட்டுறேன். அப்படி இந்த நிகழ்வை கூட அரசியலாக இதை வைத்து குத்துன்னு குத்த முடியுமா, ஓங்கி அடிக்க முடியுமா, இதனால ஒருத்தனை ஒழிச்சிட முடியுமா, அந்த பழியை தூக்கி ஒருத்தனை போட்டு ஒருத்தனை ஒழிச்சு கட்டிட முடியுமா அப்படிங்கிற மனப்பான்மையில பார்த்துட்டு இருக்கிறவங்களும் தான் இருக்கிறாங்க. ஐயோ 10 உயிர் போயிருக்குதுன்னு செய்தி வருதே, 11 இது வந்துடக்கூடாது, 10ஓட முடிஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சவன் மனுஷன் 10 பார்க்கும்போது 10, 15 இருந்தா 20 இருந்தா இது இன்னும் பெரிய நியூஸ் ஆகும்ல, 30 இருந்தா இன்னும் பெரிய இஷ்யூ ஆகும்ல, அப்ப இன்னும் பயங்கர நெருக்கடி வரும்ல தாவேக்காவுக்கு, விஜய் எல்லாம் அவ்வளவுதான் இல்ல அப்படின்லாம் நினைச்சிருப்பான்ல சில பேரு. அவெல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னு சொல்ல தெரியலைங்க. இது மாதிரியான அரசியல்வாதிகளும் இங்க இருக்கதான் செய்யறாங்க. அதனால இந்த நிகழ்வு என்பது ஏற்பட்டிருக்கவே கூடாத ஒரு வேதனைக்குரிய ஒரு நிகழ்வு. உண்மையான விசாரணை நடக்க வேண்டும். இது சாதாரணமாக நடந்த விபத்தா, அதாவது யதார்த்தமாக நடந்த விபத்தா? ஏன்னா ஒரு 100 பேர் ஒரு அறைக்குள்ள, ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ள தங்கி இருக்கும்போது அல்லது வந்து கூடி இருக்கும்போது பாம்புன்னு ஒருத்தன் கத்தனான்னா கூட அந்த இடத்துல மிகப்பெரிய தள்ளுமுள்ளு நடந்துடும். சின்னதா நிலநடுக்கம் வர மாதிரி இருக்குது ஓடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு 3rd ஃப்ளோர்லயோ 4th ஃப்ளோர்லயோ கண்டிப்பா 100 பேர் இருந்து அந்த 100 பேரும் கீழே போறதுக்குள்ள 4 பேர் செத்து போயிடுவாங்க. அப்படின்னும் போது அவ்வளவு பெரிய கூட்டத்துல இது யதார்த்தமாக நடந்ததா, அல்லது அந்த கூட்டத்தில் தவறானவர்கள் யாராச்சும், சமூக விரோதிகள் யாராச்சும் கலந்து இருந்தாங்களா? ஏன்னா விஜய் அவர்கள் பேசும்போது செருப்பு பறக்குது. இதெல்லாம் வேற எங்கேயுமே இது கூட நடக்கல, கரூர்ல நடக்குது. அப்ப கூட்டத்தில் சமூக விரோதிகளும் கலந்து இருந்தார்களா? அவர்கள் தான் இந்த மாதிரியான குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக அமைஞ்சாங்களா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல இதை பார்க்க வேண்டியதும் விசாரிக்க வேண்டியதும் இருக்குது. அந்த சமூக விரோதிகள் யாராச்சும் வந்திருந்தாங்க அப்படின்னா அவர்களை அங்கு தூண்டிவிட்டு அனுப்பிவிட்டது யார்? இந்த மாதிரியான கோணத்திலையும் விசாரிக்க வேண்டியது இருக்குது. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத, விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அவருடைய ரியாக்ஷன் என்ன இருக்குதுன்றதையும் பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.